Welcome to Cuckoo's English Hub. Hi friends. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். தமிழில் நம்ம நேர்கூற்று அயர்கூற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷில் டைரக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது நேரடியாக ஒரு சென்டென்ஸை நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறது டைரக்ட் ஸ்பீச். அதே இது ஒரு தேர்ட் பர்சன் அதை ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி, இன்னொருத்தவங்க பண்ணதை சொல்கிற மாதிரி இருக்கிறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ செட் ஐம் கோயிங் டு டெம்பிள். இதை ஒரு தேர்ட் பர்சன் எப்படி போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, ரிப்போர்ட் பண்ணுவாங்க? அவள் சொன்னால் அவள் கோவிலுக்கு போகிறான்னு. ஸோ ஷீ செட் தட் ஷீ இஸ் கோயிங் டு டெம்பிள். அந்த மாதிரி அவள் கோவிலுக்கு போகிறா அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். லுக் அட் தீஸ் டூ சென்டென்சஸ். டைரக்ட் ஸ்பீச்சில் ஷீ செட் ஐ ரைட் அ லெட்டர் நவுன்னு கொடுத்துருக்கு. இதே இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அது என்னவா சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்களேன். ஷீ செட் தேட்டுங்கிற ஒரு நியூ வேர்டு வந்திருக்கு, அண்ட் ஐங்கிற வேர்டு ஷீன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் ரைட் ரோட்னு மாறி இருக்கு. அப்புறம் நவுங்கிற வேர்டு தென்னு மாறி இருக்கு. ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில், அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில். அண்ட் கமா, இன்வெர்டட் கமாஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் ஸ்பீச்சை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்னாலே 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரூலை நம்ம அப்ளை பண்ணுவோம். தேர் ஆர் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு ஒன் அசர்ட்டிவ், இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ். தேர்ட் கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் இம்பரேட்டிவ். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி. அசர்ட்டிவ்னா என்ன? நார்மலான ஒரு செய்தி வாக்கியம், ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் அசர்ட்டிவ். இன்ட்ராகேட்டிவ், இட்ஸ் அ கொஷின் சென்டென்ஸ், ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். இம்பரேட்டிவ் இஸ் நத்திங் பட் it will start with the verb and it will be like command or request or warning, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபோர்த் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி. ஆச்சரியமாக ஒரு ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சடன் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஃபீலிங்ஸை குறிக்கிறது தான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸ். இப்போது நம்ம ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்லேயும் டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன வந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றணுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை தான் பார்க்குறோம். டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யார் சொல்கிறாங்கன்றது இருக்கும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்கன்ற வேர்டு இருக்கணும்ல, சேஸ் இல்லைனா செட்டுன்னு இருக்கும். அதே இது நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்ற சொல்லும்போது எப்படி மாற்றணும்னா, அதே சப்ஜெக்ட் யார் சொன்னாங்கன்ற நேம் எழுதுவோம், அப்புறம் செட்டுங்கிற வேர்டு அப்படியே எழுதுவோம். நெக்ஸ்ட்டு we have to add a conjunction that. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னாலே நம்ம கன்ஜங்ஷன் that ஆட் பண்ணணும். ஓகே, இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ்க்கு, அதாவது ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்கிற சென்டென்சஸ்க்கு இந்த மாதிரி. இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸ் ஒரு டைப் இருக்குது. WH கொஷின் வச்சு ஆரம்பிக்கிற கொஷினும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் யூ கோயிங் டு டெம்பிள் அப்படிங்கிறது இப்படி கேட்டால் நம்ம என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுவோம்? எஸ், ஐம் கோயிங் டு டெம்பிள். இது வந்து எஸ்ஆர் நோ டைப் கொஷின். ஒய் ஆர் யூ கோயிங் தேர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டு என்ன இருக்குது? ஒய். ஸோ இட் இஸ் W. ஸோ WH கொஷின் டைப்லேயும் கொஷின்ஸ் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு எஸ்ஆர் நோ டைப் கொஷின் வந்துச்சுன்னா என்ன சேஞ்சஸ் நடக்கும். இது டைரக்ட் ஸ்பீச்சில் சப்ஜெக்ட் யார் சொன்னாங்கன்றது இருக்கும். நெக்ஸ்ட்டு சொன்னாங்கன்ற வேர்டை சேஸ் இல்லைன்னா செட்டுன்னு போடுவோம். அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எப்படி மாற்றணும்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆஸ்க்டு போடணும். செட்டுங்கிறதும் இல்லைனா செட் டு, யார்கிட்ட சொல்கிறாங்கன்றது செட் டு. ஃபார் எக்ஸாம்பிள், கோகிலா செட் டு ராணி அப்படின்னு இருக்குன்னா யார்கிட்ட சொன்னாங்கன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதையும் எப்படி மாற்றணும், அந்த செட்டையும் செட் டூவையும் நம்ம ஆஸ்க்டுன்னு சேஞ்ச் பண்ணணும். ஆஃப்டர் தேட் அசர்ட்டிவில் நம்ம என்ன கன்ஜங்ஷன் ஆட் பண்ணோம்? தேட். அதே இது இன்ட்ராகேட்டிவ் கொஷின் டைப்பில் வந்துச்சுன்னா இஃப் ஆர் வெதருங்கிற கன்ஜங்ஷன் ஆட் பண்ணணும். இஃப் ஆர் வெதர். இப்போ இன்ட்ராகேட்டிவில் WH கொஷின் வந்துச்சுன்னா என்ன? டைரக்ட் ஸ்பீச்சில் சப்ஜெக்ட் இருக்கும், யார் சொன்னாங்கன்றது இருக்கும், சொன்னாங்கன்ற வேர்டு செட்டுன்றது இருக்கும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நம்ம என்னவா மாற்றுவோம்? அதே ஆஸ்க்டு தான். பட் ஹியர் வி ஷுட் நாட் ஆட் எனி கன்ஜங்ஷன். ஷீ செட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஷீ ஆஸ்க்ட். கன்ஜங்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த சென்டென்ஸை
எழுத ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவில் டைரக்ட் ஸ்பீச்சில் சப்ஜெக்ட் ப்ளஸ் செட்டுன்னு இருக்கும். நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் அந்த செட்டுங்கிற வேர்டுக்கு பதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர்டு சேஞ்ச் பண்ணலாம். அக்கார்டிங் டு த சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் என்ன மீனிங் கன்வே பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான வேர்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆர்டர்டு, கமாண்டட், வாண்ட், ரிக்வெஸ்டட். இப்போ ப்ளீஸ் இல்லை கைண்ட்லி அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே ரிக்வெஸ்டட் போடலாம். இங்கே கன்ஜங்ஷன் என்னென்னா டூ. இதே நெகட்டிவ் சென்டென்ஸ் டோன்ட் கோ தேர், டோன்ட் டச் த வயர், இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நாட் டூ போடணும். பாசிட்டிவ் அப்படின்னா டூ, நெகட்டிவ் அப்படின்னா நாட் டூ. இது வந்து ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் அந்த ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்கன்ற டைப்பில் இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற சென்டென்சஸை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத தான் பார்த்துருக்கோம். இப்போது எக்ஸ்க்ளமேட்ரி கைண்ட் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் செட்டை எப்படி மாற்றணும்? சப்ஜெக்ட் அப்படியே யார் சொன்னாங்கன்றதை எழுதுகிறோம். செட்டுக்கு பதில் எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி. இப்போது ஹாப்பினஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ்னால் எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி. இதே இது சேட்னஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ் அப்படின்னா எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி. அப்புறம் we have to add conjunction that. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கிற சென்டென்ஸை எப்படி கன்வே பண்ணுறது, என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வருங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்ப் சேஞ்ச். டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு வேர்ப் என்ன டென்ஸில் இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் என்னவா மாற்றணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றும் போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். அதாவது இஸ் இருக்குது அப்படின்னா வாஸ்ன்னு போடணும். லைக் அப்படின்னு இருந்துச்சுன்னா லைக்டுன்னு போடணும். ஈட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏட்டுன்னு போடணும். ஸோ இதுதான் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்காங்க டைரக்ட் ஸ்பீச்சில் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னா நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் கோயிங் அப்படின்னா வாஸ் கோயிங், இஸ் ரைட்டிங் அப்படின்னா வாஸ் ரைட்டிங், ஆர் பிளேயிங் அப்படின்னா வேர் பிளேயிங், இந்த மாதிரி மாற்றணும். அதே சிம்பிள் பாஸ்டில் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏட்னா ஹேட் ஈட்டன், கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஹேட் கம்ப்ளீட்டட், இந்த மாதிரி. பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாஸ் கோயிங்னு இருக்குது அப்படின்னா ஹேட் பீன் கோயிங். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேட் பீன், கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி, ஹேட் பீன் கோயிங், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஹேட் கம்ப்ளீட்டட், ஹேஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னா ஹேட் ஃபினிஷ்ட். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றும் போது பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றணும். இது வில்லுங்கிற வேர்டு இருக்குது அப்படின்னா இங்கே வுட் போடணும். இங்கே ஷேல் இருந்ததுன்னா we have to change it as should. இங்கே மே இருந்ததுன்னா நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மைட்னு சேஞ்ச் பண்ணணும். தென் இஃப் தே ஹவ் given can we have to change could. கிளியர்? இதுதான் வேர்ப் சேஞ்ச். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இந்த வேர்ப்ஸ் தான் போடணும் டைரக்ட் ஸ்பீச்சில் இருந்துச்சுன்னா. கிளியர்? நெக்ஸ்ட்டு ப்ரனவுன் சேஞ்சஸ். டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன மாதிரியான ப்ரனவுன்ஸ் வந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சேஞ்சஸ் எல்லாமே டபுள் கொட்டேஷனில் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த டபுள் கொட்டேஷன் கமா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்போ ஐன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதை ஹீ இல்லைனா ஷீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீ ராஜு செட் அப்படின்னு இருந்ததுன்னா ராஜுங்கிறது இங்கே பாய் தானே, அப்போது ஹீ செட்டுன்னு நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றணும். கேர்ளாக இருந்துச்சுன்னா ஷீன்னு மாற்றணும். ஐங்கிறது அங்கே இருக்கிற பாய்னா ஹீ, கேர்ள்னா ஷீ. யூ அப்படின்னா அக்கார்டிங் டு த சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் எந்த ஜெண்டரை ரெஃப்ளெக்ட் பண்ணுது, யாரை ரெஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து ஐயா வரலாம், ஷீயா வரலாம், ஹீ ஆர் வி ஆர் தே, இதில் எதுவாக வேணால் வரலாம். அந்த சென்டென்ஸில் யாரை அந்த வேர்ட் ரெஃபர் பண்ணுதுங்கிறத பொறுத்து. நெக்ஸ்ட்டு வி வந்துச்சுன்னா we have to change it as they. இது வந்து சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸோட பிகினிங்கில் தான் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வேர்டு இந்த மாதிரி ஐ வி யூ இருந்துச்சுன்னா எப்படி மாறணுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ். ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ்னால் ஐ கேவ் ஹிம். ஸோ இந்த ஹிம் தான் இங்கே வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டில் என்ன மாதிரிலாம் வரணும் அப்படின்னா இங்கே மீ இருந்துச்சுன்னா அப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்க, பாய்னா ஹிம், கேர்ள்னா ஹெர். யூங்கிறது என்னவா மாறணும், ஹிம், ஹெர்.
as them எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா as, அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா them. ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸோட மீனிங்கை புரிஞ்சால் மட்டும்தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு பார்க்கும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு காரிலேட் எக்ஸாம்பிள் வித் ரூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அஸ் வந்துச்சுன்னா தெம்னு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். எனக்கு, அவங்களுக்கு, உங்களுக்கு அப்படின்னு நம்ம பொசசிவ் யாருக்கானதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எனக்குங்கிறது இந்த இடத்துல பாய் இல்லை கேர்ள்ங்கிறத பொறுத்து ஹிஸ் ஆர் ஹர்ன்னு சேஞ்ச் ஆகணும். யார் அப்படின்னா மை இல்லைனா ஹிஸ், ஆர் இல்லைனா ஹர், ஆர் ஆர் இல்லைனா தேர். ஆர்ங்கிற வேர்டு தேர்னு சேஞ்ச் ஆகணும். நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ், அது என்னவா மாறணும்? இப்போ மைன் அப்படின்னா ஹிஸ் ஆர் ஹர்ஸ், யார்ஸ் அப்படின்னா மைன் ஆர் ஹிஸ் ஆர் ஹர்ஸ், ஆர்ஸ் தேர், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அந்த சென்டென்ஸில் யாரை ரெஃபர் பண்ணுதுங்கிறத பொறுத்து. அவர்ஸுங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகணும்? தேயர்ஸுங்கிறது மாறணும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், திஸ் வந்துச்சுன்னா தேட்னு மாற்றிடணும். தீஸ் வந்துச்சுன்னா தோஸ்னு மாற்றிடணும். தீஸ்னா தோஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் மாற்றுறது? டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒன்றுமே யோசிக்க வேண்டாம், அப்படியே இந்த வேர்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஷீ இஸ் கோயிங் நவ் அப்படின்னு இருக்கு. அப்போது நவுங்கிற வேர்டை நீங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் தென்னு அப்படியே மாற்றிடலாம். நவுங்கிறது என்னவா மாறணும்? தென். ஹியர் வந்துச்சுன்னா தேர், ஹியர் ஆஃப்டர், தேர் ஆஃப்டர், திஸ், that. These வந்துச்சுன்னா we have to change it as in reported speech those. Ago, before, thus, so. Today, that day. Tonight, that night. இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். இது டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாமா? லாஸ்ட் நைட் அப்படின்னா த ப்ரிவியஸ் நைட், லாஸ்ட் மந்த் அப்படின்னா த ப்ரிவியஸ் மந்த் ஆர் த மந்த் பிஃபோர். இந்த மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்டர்டே அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, ஸோ த டே பிஃபோர் ஆர் த ப்ரிவியஸ் டே. டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டே ஆர் த ஃபாலோயிங் டே. நான் இனிமேல் தான் வரப்போகுது, அதனால த நெக்ஸ்ட் டே ஆர் ஃபாலோயிங் டேன்னு நம்ம கொடுக்கணும். லாஸ்ட் வீக் அப்படின்னா த வீக் பிஃபோர் ஆர் த ப்ரிவியஸ் வீக். நெக்ஸ்ட் வீக்னா ஈஸி, the week after or the following week. Last month, the month before or the previous month. Next month, a month after or the following month. Hither, thither, hence, thence. So direct speechல இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இல்லைனா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நீங்கள் இதுவாக தான் மாற்றணும். அப்படியே இதை வேர்ட்ஸை அப்படியே நீங்கள் எழுதுனீங்கன்னா they won't give you mark. ஓகே, நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் ரூல்ஸை ஃபஸ்ட்டு மைண்டில் ரொம்ப அப்சர்வ் பண்ணி ஏற்றி வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு சேஞ்ச் த டைரக்ட் ஸ்பீச் இன்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ ரூல்ஸை நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு சொல்லும்போது இட் வில் பி கிளியர்லி அண்டர்ஸ்டுட் பை யூ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு எந்த கிராமர் டாப்பிக்கில் வீடியோ வேணுங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள். And if you love to share the knowledge with your friends, don't forget to share the video to them.